ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துட்டு நங்கநல்லூர்லேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்ஜி டாப் லோட் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாஷிங் மிஷினில் தண்ணி ட்ரம்முக்குள்ளேயே இருக்குது, வெளியே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் மிஷினில் வந்து பிஇன்னு எரர் காட்டுதுங்க. அதே மாதிரி மிஷினில் எங்கே தொட்டாலும் ஷாக் வேறு அடிக்குது. நம்மளே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் ஆன் பண்ணி மிஷினை செக் பண்ணி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷினில் ஏன் கரண்ட் அடிக்குது, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோங்க. ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் இன்லெட் வால்வுக்கு அடியில் நிறைய தண்ணி இருந்ததுங்க. அந்த தண்ணி வந்து பவர் ஆன் பண்ண உடனே அந்த இன்லெட் வால்வ் அண்டர் இருக்க கார்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா, அந்த கனெக்டர் அண்டர் இருக்க தண்ணி வந்து எல்லாத்துலேயுமே படுறதுனால பேனல் ஃபுல்லாகவே சப்ளை பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இன்லெட் வால்வ்லேயும் உப்பு அடைச்சிருந்ததுங்க. ஸோ அதையும் க்ளீன் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிஇ எரர். ஸோ பிஇ எரர் எதனால் வருது அப்படின்னா, ப்ரெஷர் சென்சார் ஒயர்லேயோ ப்ரெஷர் சென்சார்லேயோ கார்பன் ஃபார்ம் ஆயிருந்தாலோ ப்ரெஷர் சென்சார் ஃபெயிலியர் ஆனாலும் அந்த மாதிரி எரர் காட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ப்ரெஷர் சென்சாரு ஒயர் எல்லாமே WD-40 அடித்து க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தோம். அப்போவும் எடுக்கலைங்க. ஸோ நம்மக்கிட்ட டெஸ்டிங் ப்ரெஷர் சென்சார் வச்சுருந்தோம், அதை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மிஷின் ஒர்க் ஆகிடுச்சுங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ரெஷர் சென்சார் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு நாம் அரேஞ்ச் பண்ணியிருந்த எல்ஜி டிசி ஒரிஜினல் ப்ரெஷர் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. அதில் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோங்க, மிஷின் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஃபைனலாக மிஷினுக்கு ஃபோம் வாஷ் நல்லா உள்ளே வெளியே எல்லா இடமும் நல்லா நீட்டாக அடித்து விட்டு க்ளீன் பண்ணி அவுட்புட்டாக கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கஸ்டமர் செம்ம ஹாப்பிங்க. நம்ம ஆன் பண்ணி ஷாக்கெல்லாம் அடிக்கலைன்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி காமிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.